ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஆர்சிபி டீமோட 2025 ஸ்குவாட் எப்படி இருக்குது, அவங்க ஆக்ஷனில் எந்த பிளேயர் எடுத்தாங்க, ஆர்சிபி டீமோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆர்சிபி டீமோட பெஸ்ட் பிளேயர் என்னவா இருக்குன்னு சொல்லி வந்துட்டா அவங்க ஸ்குவாடையே மொத்தமாக அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்லேயே அந்த லிங்க் பின் பண்ணுறேன், மறக்க போய் பாருங்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீம் தான் மும்பை இந்தியன்ஸ். கடப்பார மும்பை இந்தியன்ஸ். அவங்களோட ஸ்குவாடு எப்படி இருக்குது, என்னென்ன பிளேயர் எடுத்திருந்தாங்க, அவங்களோட ப்ராபபிள் பெஸ்ட் பிளேயர் என்னவா இருக்கும், 2025 மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட 6வது கப்பை அடிப்பாங்களா மாட்டாங்கன்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இது. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி டீமை பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு, இப்போ நம்ம மும்பை டீமை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து எந்த டீமை பற்றி பார்க்கலான்றத மறக்காம கம்பாஸில் கம் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 3 சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப காஞ்சி போய் கிடந்தாங்கன்னு சொல்லலாம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் எப்படி ஆஸ்திரேலியாவோ அதே மாதிரி தான் ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் 3 சீசன் ஒரு சீசன் கூட கப்படிக்கலன்றதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி டீம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா டீம் விட்டு போனார், அப்புறம் திருப்பி இணைஞ்சான்ற மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்தில் போச்சு. கடந்த 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் சரி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் சரி மறக்கக்கூடிய 3 வருஷமாக இருந்துச்சு. அதை 3 வருஷத்துக்கு சேர்த்து வச்சு இந்த டீம் எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 2025 நாங்கள் கப்படிச்சு தீர்வுன்ற ஒரு வெறியில் எடுத்த மாதிரி இருக்குது. இந்த டீமை பார்த்தது அப்படி தான் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு முன்னாடியே 5 பேர் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அதில் 75 கோடி போயிடுச்சு. மிச்சம் 45 கோடி வச்சுட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் வச்சு தான் ஆக்ஷன்லேயே வந்தாங்க. அந்த டீசெண்டான ஒரு 45 கோடி வச்சுட்டு அவங்களால முடிஞ்சளவுக்கு நல்ல பிளேயர்ஸே எடுத்துருக்காங்க. வந்து ஆக்ஷன்லாம் எதுக்கெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க, சின்ன மிச்சம் கிச்சம் தின்னுட்டு எட்டிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பிளேயருக்கு பை தூக்குறாங்க, ஆனால் அவங்களால பெருசாக எந்த ஒரு பிளேயரும் எடுக்க முடியல. ஆர்ச்சருக்கு போனாங்க, 150 போனாங்க, இந்த மாதிரி ஒரு சில கீ பிளேயர்ஸ் போனாலும் அவங்களால யாருமே எடுக்க முடியல. அவங்க வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருந்தது போல்ட்டுக்கு தான். போல்ட் அண்ட் பும்ரா காம்போ நாங்கள் திருப்பி கொண்டு வரண்டா, நாங்கள் எப்படி பேக் டு பேக் டைட்டில் அடித்தோம் அதுக்கு போல்ட் அண்ட் பும்ரா உதானாங்களோ அதேமாதிரி நாங்கள் பேக் டு பேக் டைட்டில் அடிக்கிறதுக்கு மறுபடியும் அந்த காம்பினேஷன் வேணும்னு சொல்லி வந்துட்டா போல்ட்டை ராஜஸ்தான் ராயல்ஸோட சண்டை ஓட்டு அவங்களோட போட்டு புடிங்கி எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆர்ச்சருக்கே மும்பை இந்தியன்ஸ் போனாங்க, ஆனால் ஆர்ச்சர் கிடைக்கல. அதுக்கடுத்து போல்ட்டை கண்டிப்பாக எடுத்துவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸோட சண்டை ஓட்டு போல்ட்டை எடுத்துட்டாங்க. இப்போ நினச்சி பாருங்க, போல்ட் அண்ட் பும்ரா காமோ சும்மா விரித்தனமாக இருக்க போது. அதுக்கப்புறம் நான் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பெருசாக பண்ண பையன் எதுன்னு நான் சொல்லணும்னா வில் ஜாக்ஸ் எடுத்தது தான். ஆர்சிபி கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் ஆர்டி போட்டுருவாங்க சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டை தவிர. ஆர்சிபி எப்படா நீங்கள் விட்டீங்கன்னா அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படிடா நீங்கள் ஆர்டி போட்டிங்கன்னு நினச்சா வில் ஜாக்ஸை விட்டுட்டீங்க இல்லை, அவருக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை எந்த விஷயமே கை கொடுத்துட்டு வந்தார். இப்படி வந்து போல்ட்டு வில் ஜாக்ஸ் 2 ஃபாரினர் ஆப்ஷன் ரொம்ப தரமான ஃபாரின் ஆப்ஷன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பண்ண பெரிய பையனா தீபக் சேகர் எடுத்துதான். இப்போ நினச்சி போகிற பவர் பிளேயில் போல்ட் 2 ஓவர் போடுவார், தீபக் சேகர் 2 ஓவர் போடுவார், பும்ரா 1 ஓவர், 5 ஓவர் இதுலேயே முடிஞ்சு போச்சு. இந்த போல்ட்டு தீபக் சேகர் யாராவது ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் போட்டுக்கலாம் அந்த பவர் பிளே மொத்தமாக முடிச்சு வைக்கிறதுக்கு. என்னங்க பவர் பிளே இது? தீபக் சேகர் மட்டும் பழைய தீபக் சேகரா, அது இன்ஜினி எந்த கன்சர்னுமே இல்லாமல் அவரோட பியூர் ஃபார்மில் இருந்தாருன்னா தீபக் சேகர் போல்ட்டு பவர் பிளேயில் ஒரு வெறித்தனமான காம்போவாக இருக்கும். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி பும்ரா வந்தாருன்னா மும்பை இந்தியன்ஸை பவர் பிளேல கையில் பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு டீமாக இருக்கும். வந்து ஓப்பனிங்கில் பாருங்கள், வில் ஜாக்ஸு ரோஹித் சர்மா 2 பேருமே காட்டானாட்டு அடிப்பாங்க. ரோஹித்தும் ஃபஸ்ட் பால்லேருந்து அடிப்பார், வில் ஜாக்ஸும் ஃபஸ்ட் பால்லேருந்து அடிப்பார். மும்பை காட்டில் மழை அதுக்கு ஃபாலோ பண்ணி திலக் வர்மா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா. என்னங்க பேட்டிங் ஆடுறது? சுல்தான் படத்தை சொல்லுவார், அது ஒரு மத யானை கூட்டம், கடப்பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த கடப்பாறை பேட்டிங் ஆட வச்சு பாறை உடக்கலாம் போலேயே, அந்தளவுக்கு பேட்டிங் ஆட வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிவியூ ஒன்று சொல்லியிருப்பேன், மும்பை இந்தியன்ஸ் சாட்னர் எடுத்தானா அந்த அவங்க டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க சாட்னர் எடுத்துட்டாங்க. சாட்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர்னே சொல்லி ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் நிறைய எடுக்காட்டியுமே கண்ட்ரோல் கொடுப்பாரு. இந்த வான்கடை மாதிரி ஸ்டேடியத்தில் அவங்க மேட்ச் ஆடும்போது வந்து அந்த கண்ட்ரோல் கண்டிப்பாக அவர்கிட்ட வரும். சாட்னர் எடுத்து உண்மையிலே ஒரு அற்புதமான பையன். சாட்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, அவங்க டீம் ஆல்ரெடி பலமாக இருக்குது, அந்த பலத்துக்கு இன்னும் பலம் கூட்டுற மாதிரி சாட்னரோட பை ரொம்ப அருமையான பையாக இருந்துச்சு. அது எனக்கு புரியவே இல்லை. இப்படி ஒரு 3 கோடி கொடுத்து ஒரு சாட்னர் தாளான்றது ஒன்றும் புரிய மாட்டேன். பேட்டிங் டீசென்ட் ஆடுவார், பவுலிங் பிரீசன் இந்தியா கூட ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. அப்படியே மற்ற டீமாக கை தூக்கலன்றது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அங்கே தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து நாங்கள் ஏன்னா சாம்பியன்ஸ் 5 காட்டுறாங்க. கரெக்டாக குறி வச்சு தூக்கிட்டாங்க சாட்னர். அவரோட போய் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா எடுத்தாங்க. கரண் சர்மா ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் டைட்டில் பண்ணும்போது அவங்க டீமில் இருந்திருக்காரு. அப்புறம் கரண் சர்மா எடுத்தாங்க. ரமன் தீப்க்கு ஆர்டிஎம் பண்ணாங்க. ரமன் தீப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக பேட்டிங் போனது, நல்லா டீசெண்டாக பேட்டிங் ஆனார். அவர் வந்து ஆர்டிஎம் போட்டாங்க. எல்லாமே அன்சூல் கம்போஜுக்கு தான் மும்பை இந்தியன்ஸ் ஆர்டிஎம் போட்டால் நினைச்சாங்க. ஆனால் வந்து அவங்க நமன் தீர்க்கு ஆர்டிஎம் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. நான் போன சீசன் நல்லா பண்ணார், அதனால் அவங்க ஆர்டிஎம் போட்டாங்க. மும்பையோட பேட்டிங் நான் திரும்ப அது கன்வென்ஷன் கூட நினைக்காங்க. மும்பையோட பேட்டிங் பார்க்கவே ரொம்ப ஒரு அற்புதம் பேட்டிங்காக இருக்குது. ஏன்னா வரலாம் இந்த இப்போ வந்து டாப் 6 நினச்சி பாருங்கள், ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸு, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரமன் தீப், சாட்னர் 7 வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க.
தேவைப்பட்டால் யாராச்சும் ஒரு சில பேர் கூட மேலே டாப்பில் கூட ஆட வச்சுக்கலாம். 7 வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க. அதில் இம்பாக்ட் பிளேயர்லாம் வந்து எனத்துக்காகிறது டீமே இந்த டாப் 6ல் ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் நீங்கள் மாட்டினாலே அது பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து மும்பைக்கு போயிடும். என்ன சொல்கிறதே தெரியல, பொறாமையாக இருக்குது இந்த டீம். ரீஸ்டாப்ல எடுத்தாங்க. ரீஸ்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் நல்லா பேக்கப்பாக இருப்பார். நல்லா வந்து அவர் பவர் பிளே போடுவார். நல்லா டாலான ஃபாஸ்ட் போடுவார். ரீஸ்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் பையனே நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்சிபி நான் சொல்ல மாட்டேன், அவர் டீசெண்டாகி பண்ணார். அவர் வந்து கண்டிப்பாக ஒரு போல்ட்டுக்கு நல்லா பேக்கப்பாக இருப்பார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா வந்து நல்லா டாலான ஃபாஸ்ட் போடுவார். நல்லா ஸ்விங் பண்ண முடியும். அவரால் ஃபேஸ் அந்த போட மாட்டேன், நல்லா ஸ்விங் பண்ணுவார். ரீஸ்டாப்ல போய் ரொம்ப சூப்பரான பையாக இருந்துச்சு. ஆப்கானிஸ்தான்லேருந்து அல்லா மோது கசன்பான்னு ஒரு ஸ்பின்னர் எடுத்தாங்க. அவர் வந்து அடுத்த ரஷீத் கான் அவர் தான் சொல்கிறாங்க. அவருக்கு 18 வயசு தான் ஆகுது. பங்களாதேஷ் டூரோட வந்து இப்போ ஒரு கலக்கிருக்காரு. அவர் வந்து அந்த சென்னை மாதிரி கண்டிஷன் ஆனாலும் லக்னோ மாதிரி கண்டிஷன் ஆனாலும் வந்து கண்டிப்பாக ஒரு கேம் டைம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பட் இன்ஸ்லேருந்து வர அடுத்த பிக் திங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு அல்லா முகமது கான்சார் கூட இருக்கலாம். அப்புறம் ரயன் ரிக்கல்டன் எடுத்தாங்க. எஸ்ஐ20 வந்து மும்பை எம்ஐ கேப்டன் நினைக்கிறேன். எம்ஐ கேப்டன் டீமுக்கு வந்து அவர் தான் ஓப்பனர் ஆடுறாரு. ரயன் ரிக்கல்டன் வந்து ரொம்ப சூப்பரான பையன் இருந்துச்சு. அவர் வந்து குண்டெண்டிக்காவோட ஜாக்சன் மாதிரி ஆடுவார். ஒரு விக்கெட் ஆப்ஷன் தருவார். ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் கொஞ்சம் இன்ஜுரி ஆனாலும் அவருக்கு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட வைக்கிறதுக்கு இவர் யூஸ் பண்ணிக்கலாம். இவர் லெஃப்ட் ஹேண்ட் தவிர விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் தருவார். அந்த பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பையாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில வந்து லோக்கல் டேலண்ட்ஸுமே அவங்க எடுத்திருந்தாங்க. அப்படின்னா ராஜி கிருஷ்ணா, ராஜா பாபா, சத்யநாராயண ராஜு, பேவன் கேசப், அர்ஜுன் டெண்டுல்கர், வில்லியம்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர் வில்லியம்ஸ் அவர் எடுத்திருந்தாங்க. அவர் கொஞ்சம் டீசெண்டாக பையாக இருந்துச்சு. கேம் டைம் கிடைக்குமான்றது தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு கண்டிப்பாக பேக்கப்பாக அவர் இருப்பார். கைஸ் அப்புறம் அந்த ராபின் மின்ஸ்னு ஒரு பிளேயர் வந்து மும்பை இந்தியன்ஸ் 30 லட்சம் எடுத்தாங்க. போன சீசன் குஜராத் டைட்டன்ஸ் அவர் 3 கோடிக்கு சிஎஸ்கேயோட போட்டு அவர் எடுத்தாங்க. போன சீசன் வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஐபிஎல் ஆடுறதுக்கு முன்னாடி. அதனால போன சீசன் அவரால் ஆட முடியல. இந்த சீசன் 2025 அவர் ஐபிஎல் ஆடினார்னா அந்த மலைவாழ் கிராம மக்கள் சொல்லுவாங்க ட்ரைபாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐபிஎல் ஆன பிளேயராக ராபின் மின்ஸ் இருப்பார். இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் இந்தியன் ஸ்டார்ட் வந்து ராபின் மின்ஸ் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நார்மலாக ஒரு சிட்டியில் வாழ்கிற பசங்களே ஐபிஎல் ஆடுறது கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்படி இருக்க நிலைமையில ஒரு ட்ரைபாக இருந்து இப்போ ஐபிஎல் ஆடுற அளவுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டேலண்ட் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் அவர் போட்டு எடுத்திருக்காங்க. போன சீசன் ஆட வேண்டியது இந்த சீசன் கண்டிப்பாக ஆடுவார்ன்றது என்னோட பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ஆடினார்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் அவர் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு பெரிய ஆள் ஆக்குவாங்கன்றது என்னோட மிகப்பெரிய நம்பிக்கை. அவர் ஆனார்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவர் கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து வந்து இப்போ ஒரு பெரிய ஆளாக இருக்காருன்னா கண்டிப்பாக அது எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரோட பார்ட்னர் வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் அப்படின்னா அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி திலக் வர்மா என்னன்னா போகிற இடத்துலலாம் செஞ்சுட்டு அடிப்பட்ட மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. நம்பர் 3 திலக் வர்மா. நம்பர் 4 வந்து டிடினோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ். அதுக்கப்புறம் வந்துன்னா ரமன்தீர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. இந்த டாப் 6 என்ன சொல்கிறது, எவன் ஒருத்தன் கண்ணு வச்சு இல்லை சூனியை வச்சு இந்த டாப் 6 உடச்சா தான் உண்டு. இல்லாட்டி வந்து ஒரு வெறித்தனமாக டாப் 6 இருக்குது. ரோஹித் சர்மா சொன்னால் சாட்னர், நம்பர் 8 வந்து தீபக் சக்கர், நம்பர் 9 வந்து கரண் சர்மா, நம்பர் 10 பும்ரா, நம்பர் 11 போல்ட். இதுதான் என்னோட மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11. அப்புறம் ராபின் மின்ஸ் வந்து இம்பாக்ட் பிளேயராக இருக்குன்னா ராபின் மின்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது ஒரு புறாமையான பிளேயிங் லெவனாக இருக்குது. அதாவது ஒரு பெருமை. இப்போ நான் சொன்ன பிளேயிங் லெவலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபார்மில் இருந்தாங்கன்னா எல்லாமே அவங்களோட பீக்கில் இருந்தாங்கன்னா இதுதானா ரியல் கடப்பாறை. இந்த கடப்பாறை வச்சு பாறையவே உடைக்கலாம். பாலால் ஒரு விஷயமா அடிச்சு தூக்கி போட்டு சாத்திட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அதை வந்து எல்லாமே ஃபார்மில் தான் சொல்கிறேன். இன்னும் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நிறைய மாதங்கள் இருக்குது. அப்போ அவங்களோட ஃபார்மை பொறுத்து தான் இந்த ஒரு சில விஷயங்கள் மாறும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த ஸ்குவாட் ஆன் பேப்பர் பார்க்கும்போது உண்மையாலுமே இந்த ஸ்குவாடை பார்த்து ஒரு வெறித்தனமான ஸ்குவாடாக மெகாக்சல்லாம் எந்த கப்புமே இவங்க அடிக்கல. எல்லா வேலை இந்த மெகாக்சல் ஆரம்பித்து அட்லீஸ்ட் ஒரு 2 கப்பாக அடிக்கணுன்றக்காக ஒரு வெறித்தனமாக எடுத்த டீம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ன்னு பார்ப்போம். ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா அவங்களோட பேட்டிங் தான். காமெடியில் கூட சொல்லுவாங்கல்ல, ஏன்னா 11 பேருமே ஜோக்கராக தான் என்ன பண்ணுறது. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற 6 பேட்ஸ்மேன் ஹிட்டராக தான் என்ன பண்ணுறது. இந்த 6 பேட்ஸ்மேன் ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு அந்த டே மாட்டிக்கிச்சுனாலே கண்டிப்பாக 200 பாராக இருந்திருக்கும். டாப் 6 பேட்ஸ்மேனில் ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு அந்த டே மாட்டிக்கிச்சாலே எதிர் டீம் பவுலர்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 6 பேருக்கும் மாட்டிச்சுன்னா என்ன தான் பண்ணுவாங்க. மும்பையோட ஸ்ட்ரென்த் தான் கண்டிப்பாக அவங்களோட பேட்டிங் தான். அதுவும் இல்லாமல் வந்து அவங்களோட பவர் பிளே பவுலிங், பேட்டிங் அண்ட் பவர் பிளே பவுலிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்னே நான் சொல்லுவேன். பேட்டிங்கில் டாப் 6 வெறித்தனமாக இருக்குன்னா பவுலிங்கில் போல்ட்டு 2 ஓவர் போடுவார். நம்ம நேற்று சொன்ன மாதிரி தீபக் சேகர் 2 ஓவர் போடுவார். பும்ரா வேணால் 1 ஓவர் போடுச்சுக்கலாம். ஹர்திக் பாண்டியா 1 ஓவர் டீசெண்டாக போடுவார். பவர் பிளே மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக ஆதிக்கம் செலுத்த போகிறாங்கன்றது என்னோட ஃபீலிங். அதாவது தீபக் சேகர் நல்ல ஃபார்மில் இருந்தால் இன்ஜி ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் பவர் பிளே ஆதிக்கம் செலுத்துவாங்கன்றது. அப்புறம் வந்து மும்பை இந்தியன்ஸோட வீக்னஸ் இந்த ஸ்குவாடில் பார்த்தா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான். ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா தான் இருக்கார். கரண் சர்மா வச்சு அவங்க சீசன் ஃபுல்லாக போட முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கரண் சர்மா போட்டால் ரொம்ப நல்லா போட்டுருவார். ரெடி வந்து அந்த சீசன் ஃபுல்லாக அடி வாங்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் ஒரு சீசன் எல்லாத்தையுமே போயிருக்குது. கரண் சர்மா வச்சு அவங்க சீசன் ஃபுல்லாக ஓட்ட முடியுமா
அது கொஞ்சம் சந்தேகம் தான். அப்புறம் ஸ்டாட்னர் இருக்காரு. ஸ்டாட்னர் என்ன இருந்தாலுமே அவர் ஒரு ஸ்பின்னர் வச்சு போக முடியாது. சென்னை மாதிரி கண்டிஷன்லையோ இல்லை லக்னோ மாதிரி கண்டிஷன்லையும் வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்பின்னர் நல்ல ஸ்பின்னர்ஸ் வேணும். அந்த இடத்துல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு இருக்குது. அல்லாஹ் முகமது கசன்பான்ற ஒரு பவுலர் இருக்கார். ஆப்கானிஸ்தான் முன்னாடி சொன்னால அவர் ஐபிஎல் வந்து ப்ரூவ் பண்ண முடியுமான்றது இன்னும் நமக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நல்லா போட்டிருக்காரு. பங்களாதேஷோட கலக்கியிருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேறு, ஐபிஎல் கிரிக்கெட்ன்றது வேறு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அந்த ஹாரி புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமுக்கு அவ்வளோ அருமையாக பண்ணார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெருசாக பண்ண முடியல. அதே மாதிரி கூட இவர் காலர்னா மும்பை இந்தியன்ஸ் அடுத்து அவருக்கு பேக்கப்பாக என்ன பண்ணுவாங்கன்றதான் ஒரு சின்ன கேள்வியாக இருக்குது. அல்லாஹ் முகமது கசன்பாருக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கரண் சர்மா பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ஸாக ஐபிஎல் வந்து இன்கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்பின்னர்ஸ் இடத்துல கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ் மாட்டி பார்க்கணுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பேருக்கு அல்லாஹ் முகமது கசன்பார் நல்லா போடுறான்னு வச்சுக்கிட்டாலுமே அவர் ஒரு இன்ஜுரி ஆனால் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவர் பேக்கப் எடுத்து வச்சுட்டான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு பேருக்கு அவர் நல்லா போட்டுட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பேர் நல்லா போடாட்டியோ இல்லை இன்ஜுரி ஆனாலும் அவருக்கு பேக்கப் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ற ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. அவர் பேக்கப் என்ன வச்சிருக்காங்க? அப்புறம் வந்து டெத் பவுலிங் வந்து மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? பும்ரா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் இருக்காரு. கண்டிப்பாக அவரோட 2 ஓவர் டெத்தில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் வந்து 2 ஓவர் 10 ரன் 5 ரன் தான் கொடுக்க போகிறாரு. அது தெரிஞ்ச விஷயம் தான். பும்ரா விட்டுலாம். பும்ராவோட பாட்டு டெத்தில் யார்? அதுதான் இங்கே பிரச்சனையே. போல்ட்டும் அப்படின்னா முன்னவரை டெத்தில் நல்லா போடுறதில்லை. டெத்தில் பும்ரா போல்ட்டு போட்டால் அடிச்சிருவாங்க. தீபக் சர் வந்து பெருசு சிஎஸ்கேக்கு டெத்தில் போடுறதில்லை. ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் கடைசியில் போடுவார். பும்ராக்கு ஒரு சின்ன பார்ட்னர் அவங்க சூஸ் பண்ணலையோ. டெத் ஓவர்ஸ் நான் சொல்கிறேன். டெத் ஓவர்ஸ் சூஸ் பண்ணுன்றது ஒரு பேருக்கு பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சர் போல்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்து டீம் கொஞ்சம் கதிகாலங்க வச்சுட்டாங்க. டெத் ஓவர்ஸ் பிரச்சனை இருக்காது. ஒரு பிளேயருக்கு கொஞ்சம் மற்ற டீம்லாம் அந்த பவர் பிளே கொஞ்சம் பார்த்து ஆடினான்னு சொல்லி போல்ட்டையும் தீபக் சரும் பார்த்து அடிட்டாங்கன்னா டெத் ஓவர்ஸில் ரொம்ப பிரச்சனையாக வரும். ஏன்னா டெத் ஓவர்ஸில் போன வருஷம் மாதிரி வந்து பும்ரா விட்டுட்டு மற்ற பவுலர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பவர் பிளே வந்து ஒரு 30-35 அடிச்சிக்கலாம் போல்ட்டையும் தீபக் சரி. அதுக்கப்புறம் டெத்தில் பார்க்கலாம்னு சொல்லி பவர் பிளே வந்து விக்கெட்ஸ் எல்லாம் பொறுமையாக ஆடிட்டாங்கன்னா டெத் ஓவர்ஸில் மும்பை இந்தியன்ஸ் பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா பும்ரா மட்டும் தான் நல்ல டெத் பவுலர் இருக்காரு. மற்றவங்க பெரிய டெத் பவுலர் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வீக்னஸ் தான் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான். ஸ்பின்னர்ஸ் ஒரு பேருக்கு நல்லா பண்ணேன்னா அவங்களோட பேக்கப் ஸ்பின்னர் சரியாக எடுத்துக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் மிகப்பெரிய வீக்னஸ் தான் ஸ்பின்னர்ஸ் அண்ட் டெத் பவுலிங் தான் நான் சொல்லுவேன். பும்ராக்கு மட்டும் ஒரு நல்ல பாட்டர் எடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. தீபக் சர் பதிலாக நடராஜன் மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா உண்மையில் நல்லா இருந்திருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். இப்போ ஓவரால் வந்து இந்த ஸ்குவாடுக்கு 8.5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்குவாடாக எனக்கு தெரியுது. வராதுக்கு இப்போ அடிப்பாங்களா இல்லையான்றது அப்போ அந்த பிளேயர்ஸில் என்ன ஃபார்ம் இருக்காங்கன்ற பொறுத்து அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்குவாட் ஆன் பேப்பரில் ஒரு வெறித்தனமான ஸ்குவாட் இருக்குது. ஸ்குவாடை பார்த்தாலே வந்து மற்ற டீம் கண் வைக்கிற மாதிரி வந்து ஒரு சூப்பர் ஸ்குவாடாக எனக்கு தெரியுது. இதான் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பற்றின என்னோட ஒப்பீனியன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் சொல்கிற தாட்ஸ் என்ன இருந்தாலும் சரி, இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லினாலும் சரி, நீங்கள் மறக்காம காம்பாஸில் கம் பண்ணுங்கள். உங்களோட ரேட்டிங் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அதையும் நீங்கள் மறக்காம காம்பாஸில் கம் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி guys. அடுத்து எந்த டீமை பற்றி வீடியோ போடலாம் தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை நீங்கள் மறக்காம காம்பாஸில் கம் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் திருத்திக்க பார்க்குறேன்.